ஹாய், இன்றைக்கி க்ரீன் பீஸ் புலாவ் தாங்க செய்ய போகிறேன். ஆக்சுவலாக சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. மாற்றலான்னு பார்த்தா வாசர் ப்ராப்ளமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்க முடியாது எப்படி இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்றதுக்காக இது செஞ்சுருக்கேன். நீங்கள் சட்னி செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கரில் கொஞ்சமாக ஆயிலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 2 பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் 3 சேர்க்கனா சேர்க்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நான் 2 தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறமா க்ரீன் பீஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ளே இது நல்லாயிருக்கும். நான் 2 கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இது வந்து புழுங்கல் அரிசியில் செய்ய போகிறேங்க. 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரிசி உள்ளே கொட்டிக்கிறேங்க. இதுக்கு வந்து 1 டம்ளர் ரைஸ் சேர்த்துருந்தேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறமா 4 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா க்ரீன் பீஸ் புலாவ் வந்து ரெடி. இது ஏதாவது காம்பினேஷன் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் மஷ்ரூம் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பை.